பகவத்கீதை 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம் 16வது வகுப்பு 24வது ஸ்லோகம். பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இந்த அத்தியாயத்தினுடைய மைய கருத்தாகிய ஞான கர்ம சந்நியாச யோகம், அந்த கருத்தை 18வது ஸ்லோகம் முதல் இந்த 24வது ஸ்லோகம் வரை பேசி இந்த ஸ்லோகத்தில் நிறைவு செய்கின்றார். அறிவில் நாம் பெறுகின்ற துறவு, அறிவில் கர்மங்களை விடுதல், இந்த அர்த்தத்தை ரொம்ப அழகாக பேசி வருகின்றார். இந்த ஸ்லோகத்தில் ஞானியினுடைய பார்வை, ஞானியினுடைய திருஷ்டியானது இங்கு பேசப்படுகின்றது. திருஷ்டி சொல்லி சொன்னால் நாம் தமிழில் வேற அர்த்தம் பண்ண, திருஷ்டி சுற்றி போடுறது கண்ணு பட்டு போச்சுன்னு. இங்கே திருஷ்டி சொல்லி சொன்னால் பார்வை, ஞானியினுடைய பார்வை இந்த உலகத்தை, அவன் மனதினுடைய தெளிவை நமக்கு, அவனுடைய மனதை படம் பிடித்து காட்டுகின்றார் பகவான். இந்த ஸ்லோகமும் முக்கியமாக ஞாபகத்தில் வைக்க வேண்டிய ஸ்லோகம் என்று பார்த்தோம். நமக்கு ஞாபகம் இருக்கும் உணவு மந்திரமாக இந்த ஸ்லோகத்தை சொல்லி வருகின்றோம். நாம் உணவு உட்கொள்வதற்கு முன்பாக ஆசிரமங்களில் மடங்களில் ஓம் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னோ பிரம்மணாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா, இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி சாப்பிட்றது பழக்கத்தில் இருக்கு. ஏன் இந்த மந்திரம் உணவு மந்திரமாக ஆனது என்பதை நம்ம பிறகு பார்ப்போம். நேற்றைய வகுப்பிலே இதுக்குரிய முகவுரையெல்லாம் பார்த்திருக்கின்றோம், ஞாபகப்படுத்திக்குவோம். ஞானியானவன் ஞான நிஷ்டைக்கு பிறகும் பிராரப்த வசத்தினால் இந்த உடலோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டியது இருக்கின்றது. அப்படி வாழும்பொழுது அவன் இந்த சரீரத்தை போஷிப்பதற்காக வேண்டி, இந்த சரீரத்தை காப்பாற்றி இந்த உலகத்தில் பிராரப்தற்கு இந்த சரீரத்தில் இருக்கணுமே, அது வரையிலும் சௌகரியமாக இந்த உலகத்தில் வாழணுமே. ஆக குறைந்தபட்ச தேவைகளோடு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இல்லற ஞானியாக இருக்கக்கூடிய அந்த ஞானிக்கும் கூட அவன் செய்கின்ற செயல்கள் பாப புண்ணியத்தை தருவதில்லை என்று சொல்லி, பாப புண்ணியத்தை கொடுக்காமல் அவன் செயல்கள் நாசத்தை அடைந்து விடுகின்றது. பொதுவாக செயல் செய்தால் அதனுடைய விளைவாக பாப புண்ணியம் வரும். ஆனால் இந்த பிரவிற்த்தியில் இருக்கக்கூடிய ஞானியாக இருந்தாலும், இல்லறத்தில் இருக்கக்கூடிய ஞானியாக இருந்தாலும், அவன் உடல் நிமித்தமாக செய்கின்ற செயல்கள், அந்த செயல்களுடைய விளைவு அவனை பாதிப்பதில்லை, அந்த வினைகள் நாசத்தை அடைகின்றன. இங்கு இந்த ஸ்லோகத்தில் அதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகின்றார். என்ன காரணத்தினால் ஞானி செய்கின்ற செயல் பாப புண்ணியத்தை அல்லது பந்தத்தை கொடுப்பதில்லை, அஞ்ஞானி செய்கின்ற செயல் அவனுக்கு பந்தத்தை கொடுக்கின்றது. அப்போ ஏன் இங்கு ஞானி செய்கின்ற செயல்கள் அவனுக்கு பந்தத்தை கொடுப்பதில்லை? ஏற்கனவே ஒரு காரணம் பார்த்தோம். அவன் அந்த கர்ம பலனில் ஆசை இல்லை, கர்ம பலனில் இச்சை இல்லாத காரணத்தினால அவனுக்கு அந்த செயல்கள் பந்தப்படுத்துவதில்லை என்ற ஒரு காரணத்தை ஏற்கனவே நம்ம விளக்கமாக விரிவாக பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் பகவான் இன்னொரு காரணத்தை சொல்றார். அது இன்னொரு காரணத்தை நம்ம பார்த்தோம். நிறைவில் பார்க்கறது பதிலாக நம்ம சஸ்பென்ஸ் வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிரம்ம திருஷ்டியினால், அனைத்தையும் பிரம்மமாக பார்க்கின்ற பார்வையினால் அவனுக்கு அவன் செய்கின்ற செயல்கள் எதுவுமே அவனுக்கு பந்தத்தை தருவதில்லை, பாப புண்ணியங்கள் அவனுக்கு வருவதில்லைன்னு சொல்லி பார்த்தோம். ஆக பொதுவாக இன்னொரு சுபாஷத்தையும் பார்த்தோம், கர்மத்தை பற்றி ஒன்று. நாம் செய்த பாப புண்ணியங்கள் எத்தனை கோடி ஜென்மங்களை நாம் எடுத்தாலும் கூட, எவ்வளவு காலங்கள் ஆனாலும் கூட, அந்த கர்மா பலனை கொடுத்துத்தான் தீரும். இது கர்மத்தில் உள்ள ஒரு நியதி நிர்ணயம் சொல்லி பார்த்தோம். மறுக்க முடியாத, மாற்ற முடியாத நியதி என்று பார்த்தோம். கர்ம தத்துவத்தில் ஒருவருடைய பாபம் புண்ணியம் இன்னொருவருக்கு போகாது, அனுபவித்தால்தான் போகும் என்று அசைக்க முடியாத கர்மாவுடைய நியதியை நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். ஆக இப்படி இருந்தாலும் கூட, இதுதான் சரியான கருத்தாக இருந்தாலும் கூட, சாஸ்திரங்களுடைய நிர்ணயமாக இருந்தாலும், எல்லா நியதிக்கும் ஒரு விதிவிலக்கு உண்டுன்னு சொல்லி பார்த்தோம். அந்த விதிவிலக்கு இங்கு ஞானி செய்கின்ற செயல்களுக்கும் இந்த பாப புண்ணியத்திற்கும் உண்டு. அது என்ன?
ஞானத்தினால் மட்டும் கர்மமானது அனுபவிக்காமல் நாசத்தை அடைந்து விடுகின்றது, சென்று விடுகின்றது. ஞானத்தினால் தாய்மலர் வர மாதிரி சொல்லுவார், ஸ்ரத்த எனும் வாழும் உதவி பந்தமர மெய்ஞான தீரமும் தந்து என்னை பாதுகாத்து அருள் செய்வா சொல்லுவார். ஞானம் என்ற வாளினார் இதெல்லாவற்றையும் வெட்டி வீழ்த்த வேண்டும் சொல்லுவார். பந்தமர மெய்ஞான தீரம். அப்போ ஞானம் வந்தால் பந்தம் அற்று போது என்ற கருத்தை அவர் ரொம்ப அழகா அங்கேயும் சொல்றார், இங்க பகவான் இந்த ஸ்லோகத்தில் அழகா சொல்லி இருக்கின்றார். அது ஏன் என்ற காரணத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்ல போகின்றார் பகவான். ஆக பதிலை நாம சுருக்கமா பார்ப்போம் என்று சில கருத்துக்களை ஆரம்பித்தோம். அடுத்து இந்த உலகத்தை ஒவ்வொருவர் ஒரு ஒரு கோணத்தில் பிரித்தோம் சொல்லி பார்த்தோம். ஸ்தூல சூக்ஷ்ம காரண பிரபஞ்சம் அப்படி சொல்லியிருக்கோம். பஞ்சபூதங்களால் ஆனது சொல்லி பார்த்திருக்கின்றோம். துவந்துவாத்மகம் ஜெகத்து அப்படின்ற கருத்தை எல்லாம் நம்ம பார்த்து இந்த உலகத்தை எப்படி எப்படி பிரித்து நமக்கு புரிய வைப்பதற்காக பெரியவர் பிரித்து வைத்து நமக்கு சொல்லுகின்ற ஒரு மெத்தட் இது. அந்த வகையில ஆச்சாரியர் ஆதிசங்கர் ஒரு விதமாக இந்த உலகத்தை பிரிக்கின்றார். இது நாம் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படவில்லை என்றாலும் இந்த ஸ்லோகத்துல இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஆச்சாரியர் எப்படி பிரிச்சிருக்காரு சொல்லி சொன்னா, இந்த உலகமானது எப்படி இருக்கான், கிரியா காரக பலாத்மகம் ஜெகத்து. இந்த ஜெகத்துக்கு ஒரு லட்சணம் சொல்றார். துவந்துவாத்மகம் ஜெகத் என்பது இருமைகளுடன் கூடியதுக்கு பேர் தான் உலகம் என்ற ஒரு கருத்து இருக்கு. இங்க கிரியா காரக பலாத்மகம் ஜெகத்து, காரக கிரியா பலம் ஜெகத்து. உலகமானது இப்படி இருக்கின்றது. எப்படி? காரகத்துடனும் செயலுடனும் அதனுடைய பலனுடனும் கூடியது எதுவும் அதுக்கு பேர் தான் உலகம் சொல்லி சொன்னார். காரகம் சொல்லி சொன்ன என்ன நம்ம பார்த்தோம் சென்ற வகுப்புல. எதனால் செயல்கள் உற்பத்தி ஆகின்றதோ அல்லது செயலுடைய உற்பத்திக்கு எது காரணமோ அதற்கு பெயர் காரகம் சொல்லி பார்த்தோம். கிரியா உற்பத்தேகே காரணம் காரகம் அப்படி சொல்லி பார்த்தோம். கிரியா சொல்லி சொன்னா காரக ஜன்யம் கிரியா. காரகத்திலிருந்து உருவாவது எதுவோ அது செயல், அல்லது செயல் உருவாவதற்கு எதெல்லாம் காரணமோ அதற்கு பெயர் காரகம். அப்போ காரகத்திலிருந்து உற்பத்தி ஆவது கிரியா செயல் என்றால், கிரியாவிலிருந்து செயலிருந்து உற்பத்தி ஆவது பலன். சரி, அந்த காரகம் என்பது என்ன பார்த்தோம்னா தான் தெரிந்த வார்த்தையை நம்ம அறிமுகப்படுத்திக்கிட்டோம். இன்னும் புரியவில்லை என்ற விளக்கத்துக்குள்ள போகும்போது நமக்கு புரிஞ்சு விடும். அப்படிதான் பெரியவங்க அழகா நமக்கு ஒரு சொல்லை எடுத்து அதை ஒரு வார்த்தையை சொல்லுகின்றாரு. நமக்கு புரியவில்லை என்றால் விளக்கத்திற்கு செல்லும் பொழுது புரிகின்றார் போல அந்த விளக்கங்களை அமைத்திருக்கின்றார். ரொம்ப அழகான ஒரு முறை இது. அந்த காரகங்கள் என்றால் என்ன? கர்த்தா. 6 விதமான காரகங்கள் இருக்கின்றது. முதல்ல கர்த்தா. கர்த்தா என்றால் அந்த செயலுக்கு எஜமான கர்த்தா, செய்பவன். 2வது கர்ம. 3வது கரணம், இன்ஸ்ட்ருமெண்ட். 4வது சம்பிரதானம். 5வது அபிதானம். 6வது அதிகரணம். இந்த 6ம் தான் காரகம் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த இலக்கண ரீதியாக சில இடங்களை விளக்குவதற்காக இந்த வார்த்தைகள்லாம் சொல்லுகின்றார்கள். இதெல்லாம் எனக்கு புரியல சுவாமி சொல்லி சொன்னா விட்டுடுவோம், மறந்துடுவோம். சரி, மறந்துடணும். நீங்க மறக்கணுன்றதான் எதுக்கு சொல்றீங்கன்னு சொல்லி சொன்னா, இப்படியும் இருக்கின்றது என்பதை விளக்கத்துல பார்க்கறதுக்காக சொல்றோம், வேற ஒண்ணும் இல்லை. பொதுவா நகி நகி ரட்சதி டுக்குருங்கரனே சொல்றது போல வயதான பிற்பாடு சாஸ்திர ஞானத்துக்காக வர ஞானம் எதுக்கு? மோட்சத்துக்காக. அங்க வந்தா இவ்வளோ விஷயத்த லோட் பண்ணி எங்க மைண்ட்ல கொடுத்தா எங்களுக்கு முடியுமா சொல்லி சொன்னா, நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்குவோம், அவ்வளவுதான். இருந்தாலும் தேவையானவங்களுக்கு இதுவும் இருக்கட்டும் என்பதற்காக பெரியவர்கள் சொன்ன விளக்கத்தை ரொம்ப அழகா முறைப்படுத்தி ரொம்ப சுருக்கி தான் கொடுக்குறோம். அவ்வளோ விரிவாலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இல்லை. அப்படி விரிவாலாம் பார்க்கணுன்னா கீதையுடைய 700 ஸ்லோகத்துக்கு பார்க்கணும் 14-15 விஷயங்கள் ஆகும். ஒரு நாளைக்கு 2 வகுப்பு எடுத்தாவிட அவ்வளோ விஷயங்கள் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவ்வளவும் பார்க்கல, அவ்வளோ வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பார்க்கல. சாரமாக பார்க்கறதே இவ்வளோ இருக்குது. அந்த சாரத்தை இன்னும் சாரமாக்குனா ஒன்றும் முடியாது. அதனால கொஞ்சம் நம்ம பார்க்கறத பார்ப்போம். இப்படியே இருக்கு என்பது நம்ம காதில் போட்டு வச்சுக்குவோம். இல்லை வேண்டான்னா விட்டுடுவோம். ஆக கர்த்தா, கர்ம, கரணம், சம்பிரதானம், அபிதானம், அதிகரணம், இந்த 6ம் சேர்ந்து என்ன உற்பத்தி செய்கின்றதோ அதற்கு பெயர் காரகம். இந்த ஒரு செயல், எந்த ஒரு செயல் நடப்பதற்கு இந்த 6ம் தேவையாக இருக்கும். இந்த 6ல் 1-2 இருந்தால் கூட போதும் செயல் நடப்பதற்கு. 6ம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, 1-2 இருந்தாலும் கூட போதும். ஆனால் இந்த 6மே இல்லை என்றால் ஒரு செயல் நடக்காது. செயல் செய்கிற ஆள் இருக்கணும், அங்கே கர்மம் இருக்கணும், கருவி இருக்கணும், ஆதாரம் இருக்கணும், அடிப்படை இருக்கணும், அதெல்லாம் இருக்கணுமே. பார்த்தல் என்ற செயல் நடக்குது சொல்லி சொன்னா, பார்த்தல் என்ற செயல் செய்வதற்கு கண் என்ற கருவி இருக்கணும், பார்ப்பவனும் இருக்கணும். 3 பேர் வந்துடுறாங்க. அது போல ஆக இந்த காரகத்திலிருந்து உற்பத்தி ஆவது கிரியா, அந்த கிரியையிலிருந்து உற்பத்தி ஆவது பலன்.
இனி இலக்கணத்தை மறந்து விடு. இதெல்லாம் நேற்று தினம் நம்ம விரிவாக பார்த்துருக்கோம், அதை சுருக்கமாக பார்க்குறோம். நம்ம இனி வேதாந்தத்துக்குள் வருவோம். இப்படி காரகத்தன்மையோடு இருமைகளுடன் வேற்றுமைகளுடன் இருக்கக்கூடிய இந்த உலகத்தை ஞானி இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றான்? காரக புத்தியுடன் இந்த உலகத்தை அவன் பார்ப்பதில்லை. அதுக்குதான் இந்த காரகன்ற வார்த்தை நம்ம உபயோகப்படும். 6 விதமான வேற்றுமைகளுடன் கூடிய இந்த உலகத்தை அந்த வேற்றுமைகளோடு கூடியவன அவன் பார்க்காமல் செயலை மட்டும் அவன் செய்கின்றான். வேத புத்தி ஞானிக்கு இல்லை. கண்ட இடமெல்லாம் நின் காட்சி என்று கை குவித்து பண்டும் இன்றும் நின்ற எண்ணை பார்த்திறங்க வேண்டாவோ. எல்லா இடத்துலையும் நீ தான் இருக்கிற, அங்க வேற்றுமை எனக்கு தெரியல. நானும் நீ தான், நீயும் நான் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு அபேத புத்தி, பேதம் இல்லாத புத்தியோடு அவன் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். பார்க்குறான், அவனுக்கு காட்சி தெரிகின்றது, அவனும் ஏதோ செயல்கள் செய்கிறான், அவனும் பேசுகிறான், எல்லாம் பண்ணுறான். இருந்தாலும் கூட அவனுடைய மனதில் பேத புத்தி இல்லை. இந்த அதுக்கு சொல்கிறது இலக்கண ரீதியாக காரக புத்தி இல்லை. ஒன்று இருக்குது, எந்த ஒரு நூலையும் டெக்ஸ்டையும் எடுத்து விளக்கணம் சொன்னால் அந்த விளக்குகின்ற முறையில் இலக்கண விஷயங்களும் வந்து விடுகின்றது. இலக்கணம் எதற்கு பயன்படும் என்றால் அந்த சொல்லினுடைய தாத்பரிய நிர்ணயம் செய்வதற்கு. இந்த சொல் இந்த அர்த்தத்தை தான் தருகின்றது, வேறு மாதிரி அர்த்தத்தை தருவதாக நீ கருதினால் அதற்கு இதெல்லாம் இடம் கொடுக்கல என்பதை நிர்ணயிப்பதற்காக இலக்கணம் தேவைப்படுகின்றது. அது முறையாக படிக்கிறவங்களுக்கு அதுக்காக இலக்கணத்தை பயன்படுத்துகிறாங்க. இலக்கணம் படித்தே ஆகணுன்றதுக்காக இல்லை. ஆனால் ஒரு தவறு நடக்கும். என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து வேதாந்தம் படிக்கணும்னு பெரிய பெரிய வித்யாஸ்தானங்களுக்கு போவாங்க. ரிஷிகேஷ், காசி இதெல்லாம் போகிறோன்னு வச்சுங்களேன். அங்கே போய் மொழி வேணும், அதுக்காக எல்லா நூல்களும் பெரும்பாலும் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதுனால சமஸ்கிருதம் படிக்கணும்னு யோசிப்பாங்க. படிக்க ஆரம்பித்தாங்கன்னா அந்த மொழியிலேயே அது ஒரு பெரிய கடல். அதில் போயிட்டு கடைசியில் சமஸ்கிருத பண்டிட்டா திரும்ப வர தவிர சாஸ்திர ஞான உடையவராக வரமாட்டார். அப்படி ஆனவங்களாம் இருக்காங்க. கடைசியில் எங்கோ ஒரு பள்ளிக்கூடத்தில் சமஸ்கிருத வாத்தியாரை வேலை செய்துக்கிட்டு இருப்பான். அதுவும் நடக்கும். அப்போ வேதாந்த மாணவர்களுக்கு சம்பிரதாய குரு என்ன சொல்லுவார்னா, சாஸ்திரம் படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு தேவை அந்த அளவுக்கு மட்டும் மொழி அறிவு இருக்கட்டும், அதுக்கப்புறம் உனக்கு வேணும்னா நீ தனியாக கூட டெவலப் பண்ணிக்கோ, இந்த அளவுக்கு இருந்தால் மொழி அறிவு போதும்னு சொல்லு. ரொம்ப முக்கியம் அது. இல்லை என்றால் எல்லாம் ஒரு கடலாக இருக்கு. 6 அங்கம் 4 வேதம் ஆனாய் போற்றி. இந்த 6 அங்கம், அந்த 6 அங்கத்தில் இந்த வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ் இதெல்லாம் இருக்கு பாருங்க. அஜோதிஷம் அதுவும் அதுக்குள்ள வருது. ஒன்று போயிட்டாங்கன்னா ஒரு ஆள் ஆகிடுவாங்க. சாஸ்திரத்தை மைய கருத்தை புரிஞ்சுக்கிற தாத்பரிய நிர்ணயம் செய்து புரிஞ்சுக்கிறது நமக்கு முடியாமல் போயிடும். சரிப்பா, நாளைக்கு இந்த உபநிஷத் கிளாஸ் இருக்கான, இல்லை சுவாமி அங்கே சம்ஸ்கிருத கிளாஸுக்கு நான் போயிட்டு போயிட்டேன் அப்படி ஆகும். அப்போ மொழியேறு வேண்டுமா வேண்டாமா சொல்லலை, வேணும் தான். ஒரு ஜிக்ஞாசுவாக முமுட்சுவாக இருப்பவர்களுக்கு இந்த சாஸ்திரத்தை புரிந்து கொள்கின்ற அளவிற்கு மொழி அறிவு இருந்தால் போதும். அதுக்கு மேலே போனோம்னா எல்லாமே ஒரு கடலாக தான் இருக்குது. நம்ம தர்மத்தில் ஒன்று அப்படி ஒரு கடலாக இருக்கு. என்ன சொல்றது தெரியல, அப்படி இருக்கு. சந்தேகம் இல்லை. ஆக இந்த ஞானிக்கு இந்த பேத புத்தி இல்லை. காரகம் சொன்னா கிரியை உற்பத்தி ஆவது, கிரியையை செயலை உற்பத்தி செய்வது. கிரியை உற்பத்தி காரணமான காரக புத்தி அல்லது துவைத புத்தி, வேற்றுமை உணர்வு, அது இந்த ஞானியின் இடத்துல இல்லைன்னு சொல்றார். அதுக்காக தான் அந்த மந்திரத்தை அழகா மந்திரத்துக்குள்ள போகும்போது, மந்திரம் என்ற ஸ்லோகத்துக்குள்ள போகும்போது தெரியும். உபநிஷதங்கள்ல வந்ததுன்னா அதை மந்திரம் சொல்லுவோம். பிரகரண கிரந்தங்கள் அல்லது உபநிஷத்து இல்லாத மற்ற நூல்களில் வந்து ஸ்லோகம் தான் சொல்லுவோம், பழக்கம் இருக்கு. உபநிஷத்தை எடுக்கிறதுனால மந்திரம் ஞாபகத்துக்கு வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்றார், ஞானி இடத்துல இந்த பேத புத்தி இல்லை. அந்த கிரியையை மனதிலிருந்து நீக்கி விட்டான். அவன் மனதில் எந்த காரகமும் இல்லையா. அப்படி என்றால் என்ன, யாரையுமே எதையுமே கர்த்தாவாக, பொருளாக, கரணமாக, சம்பிரதானமாக, அபிதானமாக எதுவாக அவன் பார்ப்பதில்லை. அவைகளை எல்லாம் அவன் ஞானத்தினால் நீக்கிவிட்டான், நீக்கி கொண்டான். என்ன ஞானம்? இருப்பதெல்லாம் இறைவனே, அந்த பிரம்மமே. சர்வம் பிரம்மமயம் ஜெகத்து, சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத்து, சர்வம் சிவமயம் ஜெகத்துன்னு சொல்றோம் பாருங்க. இந்த வார்த்தை நல்லா அழகா மனதிற்குள் ஆழமாக புரிந்து கொண்டவன். ஆகினால் அவன் பேதமுள்ள இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட, பேதமான காரியங்களை செய்தாலும் கூட, அவனுடைய ஆழ்மனதில் இவைகளில் பேதம் எதுவுமே இல்லை, அனைத்தும் பிரம்மமே. அதை புரிவதற்காக பகவான் ஒரு உதாரணத்தை கொண்டு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. நான் நேற்றே சொன்னேன், நாளைக்கு வகுப்பு முழுக்க இது பார்க்கறது சாதாரண ஸ்லோகமாக இருந்தாலும் சாப்பிடும்பொழுது ஏதோ பிரம்ம அர்ப்பணம், பிரம்ம கவிக்கு சொல்கிறோம். இது அர்த்தத்தை புரிஞ்சு நம்ம சொல்லலை. அதில் இந்த வகுப்பில், நேற்று வகுப்பு, இந்த வகுப்பில் இது பார்த்தோம்னா அந்த மந்திரம் வரும்பொழுதெல்லாம் நமக்கு இந்த விஷயம் ஞாபகம் வரணும். இது ஒரே ஸ்லோகம் கூட போதும் நமக்கு அந்த பிரம்மமாக நாம் இருப்பதற்கு எப்படி இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை அமைத்து கொடுத்து விடுகின்றது. அதை பகவான் எப்படி சொல்கின்றார் சொன்னா,
உலகில் உள்ள எல்லோருக்குமே காரக புத்தி, இந்த வேற்றுமை உணர்வுடன் கூடிய புத்தி இருக்கின்றது. காரகம் என்றால் உலகையே நாம் 6 விதமாக காரகமாக பிரித்திருக்கின்றோமா, வேற்றுமை உள்ளவுடன் பிரித்து இந்த இருமை துவைத புத்தியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நமக்கு தெரியுதோ தெரியல, அந்த புத்தியோடு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அந்த இருமை என்ற உணர்வானது இந்த ஞானிக்கு இல்லை. அதிலும் பிரம்மத்தையே பார்க்கின்றான். அதில் பிரம்ம திருஷ்டி, பிரம்மம் என்ற பார்வை அவனுக்கு இருக்கின்றது. காணுகின்ற காட்சியா காண்பதெல்லாம் காட்டுவதாய் மானு உயர்ந்து நிற்பால் மலரடியே சூழ்வோமே. சரஸ்வதி இதுவல்ல பாரதியார் சொல்ற ரொம்ப அழகான. எல்லாம் பார்க்கறதுலாம் என்னன்னா, ஆக காரகம் இல்லாமல் ஒரு காரியம் நடந்தால் அது கர்மம் இல்லை. அதுதான் இங்க பகவானுடைய லாஜிக். பகவான் சொன்ன அந்த வார்த்தைக்கு, எது ஸ்லோகத்துக்கு அவர் என்ன லாஜிக்கை மனசுல வச்சிருக்காருன்னு ஒரே ஆசிரியர் இருந்தாலும் நம்ம குழைச்சோமோ, இல்லைன்னா நாம எதுனா ஒரு விளக்கத்தை வச்சுட்டு ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆக காரக புத்தியுடன் ஒரு செயல் உற்பத்தி ஆகியிருந்தால் அந்த செயல் அவசியம் பலனை கொடுக்கும். காரக புத்தி இல்லாமல் ஒரு செயல் உற்பத்தி ஆகியிருந்தால், செய்திருந்தால் அந்த செயல் இவனை பாதிக்காது. அந்த செயல் செய்யாமை போலத்தான் கருத வேண்டும். பிறகு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். இதுவரையிலும் சென்ற வகுப்பில் நேற்றைய வகுப்பில் பார்த்த கருத்து நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். கிரியைக்கு என்ன லட்சணம் சொன்னீங்க? ஒரு செயல் வரணும்னு சொல்லி சொன்னா, செயல் என்பது காரகத்திலிருந்து வருவதுன்னு சொல்லி சொன்னீங்க. காரகத்திலிருந்து உற்பத்தி ஆவது தான் கிரியை சொல்லி சொன்னீங்க. இப்பொழுது என்ன சொல்லப்படுகின்றது? காரக புத்தி இல்லாமல் ஒரு செயல் உற்பத்தி ஆனால் அந்த செயல் உன்னை பந்தப்படுத்தாது சொல்லி சொல்றீங்க. அது எப்படி? விளக்க ஆசிரியர் ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்றார், தூங்கி கொண்டுடைய ஒரு செயல் எப்படி அவனுடைய செயல் இல்லையோ, என்ன தூங்கி கொண்டிருக்காரு, நம்ம பக்கத்தில் படுத்திருக்கோம் அல்லது தூரத்தில் படுத்திருக்கோம், இதை தூக்கத்தில் கையை காலில் உதச்சிடுறார், அதனால நமக்கு காயப்படுது, ஏதோ நம்ம மேலே அவருடைய கால் கையெல்லாம் படுது, அடி விழுந்து வச்சுக்கோமே, அதுக்கு அவர் பொறுப்பானா என்ன சொல்லுவோம்? தூக்கத்தில் அவர் செய்கிற செயலுக்கு எதுவும் அவர் பொறுப்பு இல்லை. அது அவருடைய ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி பண்ணிடுறார், அப்படித்தானே? அவர் எழுப்பி கேட்டால் நான் செய்யலையே அப்படியான்னு சொல்லுவார். அதே போல் இன்னொருத்தர் இருக்கிறார், இப்போல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, குடிக்காரெல்லாம் சொல்லக்கூடாது, மதுப்பிரியர் சொல்லணும். ஒரு மதுப்பிரியர் இருக்கிறார், அவர் ஏதோ உள்ள கொஞ்சம் ஏதோ போய்விட்டது, அதனால அவர் உளர்றாரு வச்சுக்கோமே. அவர் இடத்துல அவர் பேசுறதா ரெக்கார்டு பண்ணி அவர்கிட்ட போட்டு காட்டேன், இது நான் பேசவே இல்லைன்னு சொல்லுவார் இல்லையா, நான் பேசவே இல்லைன்னு சொல்லி. அதே போல் ஒரு பைத்தியக்காரர் இருக்கா, அவர் கூட அவர் பேசுறதெல்லாம் அவர் செய்ததெல்லாம் காட்டணும், அவர் என்ன சொல்லுவார்? நான் இல்லைன்னு சொல்லி, அவர் பொறுப்பு இல்லைன்னு சொல்லுவார். அது போல தூங்குபவனிடமிருந்து ஒரு செயல் வந்தால் அது எப்படி அவனுடைய செயலாக கருதப்பட மாட்டாதோ, அது போல அவனிடத்திலேயே அப்படி ஒரு அர்த்தம் நமக்கு வரும் பொழுது, ஒரு நியாயம் கிடைக்கும் பொழுது, ஞானியிடமிருந்து அவரிடமிருந்து வருகின்ற செயலுக்கு ஏன் இந்த நியாயம் அப்ளை ஆகாது? உதாரணத்து மூலமா நமக்கு அழகா விளக்குறாங்க. இப்போ ஃபேன் இருக்கு, ஓடிட்டு இருக்கு, நிறுத்திடுறோம், நிறுத்தின பிற்பாடு என்ன ஆகும்? மின்சாரம் நின்ற பிறகு அது கொஞ்சம் ஓடித்தான் நிற்கும், அதுதானே? ஆக ஞானத்துக்கு பிறகும் அவனுடைய செயல்கள் தொடரும், ஏன்னா சரீரத்தில் இருந்து ஆகணும். அப்படி இருக்கும் பொழுது காரக புத்தி இல்லாத அவனுடைய செயல்கள் அவனை பந்தப்படுத்தாது. இந்த நியாயத்திற்கு தக்த பட நியாயம் சொல்லுவாங்க. தக்த பட நியாயம் சொன்னா, எரிந்த துணியானது அந்த துணியினால் ஒரு பலனும் இல்லை. எரிந்த கயிறு எப்படி கட்டுவதற்கு பயன்படாத கயிறை போல தெரிந்தாலும் கூட, அப்படி ஞானத்துக்கு பிறகும் பிராரப்தத்துடைய வசத்தில் செய்யப்படுகின்ற செயல்கள் காரக புத்தியிலிருந்து வராத காரணத்தினால் அவனுடைய செயல்கள் பாவ புண்ணியத்தை கொடுப்பதில்லை. இதுதான் பகவான் மனதில் வைத்து பேசுகின்ற சாரம், கருத்துடைய சாரம். ரொம்ப அழகா இதுல பகவானே நாம நமஸ்காரம் பண்ணணும். அதை விட இந்த கருத்தை இப்படித்தான் என்று நமக்கு அழகா சொன்னாங்க பாருங்க பாஷ்யக்காரர்கள், அவங்களுக்கு தான் பெரிய சல்யூட் பண்ணணும், நமஸ்காரம் பண்ணணும், எவ்வளவு அழகா சொல்லி. ஆக ஏன் செயல் பாப புண்ணியத்தை கொடுக்காமல் அழிகின்றது என்றால், பகவான் அதற்கு கொடுக்கின்ற நியாயம், எந்த செயலும் நான் கர்த்தா, நான் இதை செய்கின்றேன், இதை கொடுக்கின்றேன், இதை பேசுகின்றேன் என்ற காரக உணர்வுடன் செய்தால் அது நம்மை பந்தப்படுத்தும். இந்த உணர்வு புத்தி ஞானிக்கு இல்லை, அதுதான் வித்தியாசம். அஞ்ஞானி செயல் செய்கின்றான், அவன் செயல் அவனை பந்தப்படுத்தும். ஞானியும் செயல் செய்கின்றான், அந்த செயலின் விளைவாகிய பாப புண்ணியம் அவனை பந்தப்படுத்துவதில்லை. அதுதான் சொல்றார். ஞானிக்கு பாப புண்ணியத்தை தராமல் அது அழிந்தே விடுகின்றது. இனி பகவான் ஏதோ ஒரு செயலை எடுத்துக்கொண்டு இதுக்கு உதாரணம் சொல்லுகின்றார். அந்த காலத்தெல்லாம் பிரசித்தமாக இருந்த ஒரு செயல் யஜ்ஞம் அல்லது யாகம்.
அதில் எவ்வளவு பேத புத்தி இருக்கும், அதெல்லாம் ஞானிக்கு கிடையாதுன்றது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. நம்ம ஸ்லோகத்தை மட்டும் இது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா ஏதோ ஒன்று பிரம்மா அர்ப்பணம், பிரம்ம எனவே எல்லாம் பிரம்மமே, பிரம்மனுக்கு அர்ப்பணம், எல்லாம் பிரம்மமாக தான் இருக்குது அப்படித்தான் நினச்சிருப்போம். அது எப்படி என்கின்ற கருத்து இந்த ஸ்லோகத்துக்குள்ளே போனால் தான் தெரிகின்றது. இந்த காரகங்கள் எல்லாம் செய்பவன், அந்த செயல், அது அனைத்தையும் ஒரு யாகத்தில் யக்ஞ விஷயத்தில் வைத்து பகவான் இங்கு பொறுத்து நமக்கு விளக்குகின்றார். இங்கு 4 காரகத்தை சொல்லி அவருடைய விளைவாகி 5வது காரகத்தையும் இந்த ஸ்லோகத்தில் அழகாக சொல்லுகின்றார். என்னென்ன பார்க்கலாம். முதலில் கர்த்தா. யக்ஞம் என்ற கர்மத்துக்கு 4 பாகம் இருக்கு, 4 தேவை இருக்கின்றது. அதில் முதலில் செய்பவர் கர்த்தா, 2வது கர்ம ஆப்ஜெக்ட், 3வது கரணம் இன்ஸ்ட்ருமெண்ட் அல்லது கருவி, 4வது அதிகரணம் ஆதாரம், 5வது பலன் அந்த கர்மத்தினால் வருகின்ற பலன் பிரயோஜனம். இந்த 5ம் எப்படி பகவான் பயன்படுத்துகின்றார் அதையும் நாம் இங்கு பார்ப்போம். கர்த்தா சொல்லி சொன்னா எஜமானன், யாகம் செய்கின்ற ரித்விக் அல்லது வாத்தியார் அல்லது பூஜாரி. ஆனா இந்த ரித்விக் யாகம் பூஜாரி இருக்காரு, அவர் உண்மையிலே கர்த்தா இல்லை. பொதுவா பார்த்தா எஜமானன் யார் அதை செய்விக்கின்றாரோ அவர்தான். இப்போ தஞ்சை பெரிய கோயில் நம்ம கேட்ட யார் கட்டினதான் என்ன சொல்லணும், ராஜராஜன் கட்டினார் சொல்லி சொல்லுவோம். ஆனா அவரா கட்டினாரு, ஆனால் பேர் அப்படி இருக்கு. ஆனா உண்மையில் அங்க செய்த சிற்பிகள் முதல் கொண்டு யாரும் எவ்வளவு பேர் உழைப்பெல்லாம் அதுல இருந்திருக்கும், இருந்தாலும் அவர் பெயர் வருகின்றது. அது போல ரித்விக்குகள் அதை செய்து வைத்தாலும் கூட அந்த பூஜைக்கு கர்த்தா யாருன்னா அந்த எஜமானன். அப்போ ஒரு செயல் நடக்குன்னா யஜ்ஞத்துக்கு எஜமானன் இருக்கணும். யார் யாகம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த அவர் தான் எஜமானன். 2வது யஜ்ஞத்தில் கர்ம ஆப்ஜெக்ட். இங்கு யாகத்தில் அர்க்கியமாக அவிசாக நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் இங்கு கர்ம ஆப்ஜெக்ட். என்னென்ன, நெய், பால், தேன், ஹோமகுண்டத்தில் எதையெல்லாம் தியாகம் செய்கின்றோமோ அதற்கு பெயர் கர்ம ஹவிஸெல்லாம். அதனால பிரம்ம ஹவிகி சொல்றாரு, ஹவிஸ் அது கர்ம. 3வது கரணம். யாக குண்டத்தில் சும்மா ஏதோ பண்ணக்கூடாது, அந்த பொருள்களை எடுத்து யாக குண்டத்தில் அர்ப்பணம் செய்வதற்காக உபயோகப்படுகின்ற அந்த கரண்டி இருக்கு பாருங்க, அதுக்கு பெயர் அர்ப்பணம். கரண்டின்னு அர்த்தம். அர்ப்பணம் சொல்லிச்சுன்னா அர்ப்பணம் அர்ப்பித்தேன் அந்த அர்த்தத்தில், அந்த சொல்லுக்கு அந்த அர்த்தம் இருந்தாலும் கூட அந்த கரண்டிக்கு பேர் தான் இங்கே அர்ப்பணம், பிரம்மா அர்ப்பணம். அதில் தான் போடுவாங்க. அது கரண்டி மூலமாக அதில் நெய் விடுறது எல்லாம் பண்ணுவாங்க பாருங்க. அது அர்ப்பணம் என்ற சொல்லியுள்ளார். அர்ப்பணம் என்றால் கரண்டி என்று அர்த்தம். பிரம்ம அர்ப்பணம் யாகத்தில் ஹவிஸை விட பயன்படுத்தும் கருவி அல்ல கரணம், அது இது அர்ப்பணம். 4வது அதிகரணம். அங்க அக்னி அல்லது ஹோமகுண்டம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதிகரணம். அதிகரணம் என்றால் ஆதாரம். எந்த ஹவிஸை எதுல விடுறோமோ அந்த அக்னிக்கு ஆதாரமான யாக குண்டம், இதுக்கு பேர் அதிகரணம். அவிஸ் எங்க போடுறோமோ அதுக்கு அது அதிகரணம். அது அக்னிக்குள் போடுகின்றோம் ஹோமகுண்டத்துல. இந்த 4ம் யஜ்ஞத்தில் இடம்பெறுகின்ற 4 விதமான காரகங்கள், வேற்றுமைகள். அந்த வேற்றுமை தான் செயலை நடக்கும். மேலும் எந்த தேவதையை குறித்து வணங்குகின்றோமோ, எதை சங்கல்பம் செய்துள்ளோமோ, எந்த பலன் வேண்டும் என்று நாம் விரும்பியுள்ளோமோ அந்த பலன், அது 5வது வேற்றுமை. 5வது வேற்றுமைனா அந்த 5வது வேறுபாடு. இனி 5வது இந்த யஜ்ஞம் செய்தல் என்ன கிடைக்குமோ, இந்த 5ஐயும் பகவான் இங்கு எடுத்துக்கொள்கின்றார். எல்லா செயலுக்கும் காரணமாக இருப்பது காரகம் அல்லது வேற்றுமை, அங்கங்கள், இருமைகள். அப்படிப்பட்ட காரக புத்தியுடன் செயல் உருவாக்கப்பட்டால் அந்த செயல் பந்தப்படுத்தும். காரகம் இல்லாமல் கிரியை செயல் செய்யப்பட்டால் அது அவனை பந்தப்படுத்தாது. இதுதான் இந்த ஸ்லோகத்துடைய சாரம், பகவான் சொன்ன கருத்து சாரம். இங்கு யாகம் என்கின்ற உதாரணத்தை கொண்டு இந்த காரகங்கள் அவனிடத்தில் இல்லை என்று சொல்லுகின்றார். இந்த காரகத்தில் அவன் எதை பார்க்கின்றான், அது அடுத்த ஒரு கருத்து. அனைத்தையும் பிரம்மமாகவே பார்க்கின்றான். இந்த உலகம் எதை காரகமாக கொண்டுள்ளதோ, செயலாக கொண்டுள்ளதோ, பலனாக கொண்டுள்ளதோ, விவகாரமாக கொண்டுள்ளதோ, இருமையாக கொண்டுள்ளதோ, இருமை பேத புத்தியுடன் பார்க்கின்றதோ, அதை என்ன பண்றான் அந்த ஞானி, பிரம்மமாகவே பார்க்கின்றான். எல்லாவற்றையும் பிரம்மமாக பார்க்க. கையால் தொழில் பண்ணல் பூஜை பகர்வது மந்திரம் மண்ணோடு 5 வயங்குயிர் யாவுமே. கண்ணால் காண்பதும் காட்சி. கையால் தொழில் பண்ணல் பூஜை மண்ணோடு 5 வயங்குயிர் யாவுமே. அண்ணலே நின் அருள் வடிவாகும். ஆக எஜமானனை எஜமானனாக பார்க்கல, பிரம்மமா பார்க்கிறான். ஹவிஸாக பார்க்கவில்லை, அர்ப்பணத்தை கரண்டியாக பார்க்கவில்லை, அக்னியை ஹோமகுண்டத்தை ஹோமகுண்டமாக பார்க்கவில்லை. அவன் அனைத்தையும்
பிரம்மமாகவே பார்க்கிறான். அந்த கண்ணு காட்டி சாப்பிட்ட அர்த்தம் இல்லை, மனதில் இருக்கக்கூடிய ஞானத்தின் மூலமாக அவனுடைய பாவனை அப்படி இருக்கின்றது. அவனுடைய மாமிச சக்தி உலகத்திற்கு வேற்றுமைகளைத்தான் காட்டும். அந்த வேற்றுமைகளை காட்டுவதற்காகத்தான் இந்த இந்திரியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அவன் தன் இடத்துல பெற்ற அந்த ஞானத்தினுடைய பலனாக அந்த பேத புத்தியோடு இவைகளை பார்க்கவில்லை. அனைத்துமே பிரம்மமே, இருப்பதெல்லாம் இறைவனே. ஆக இந்த பிரம்மமாக பார்க்கின்றான். சொர்க்கம் முதலான பலனை கூட அவன் பிரம்மமாக அதை தவிர்த்து வேறு இல்லை. ஏனென்றால் இருப்பது ஒன்றுதான் சொல்வது. அது ஒன்றுக்கு அந்நியமாக வேறு என்ன இருக்கின்றது? அந்த ஒன்று தான் இருக்கு, ஒன்று மட்டுமே தான் இருக்கு. அந்த ஒன்றாகத்தான் நான் இருக்கின்றேன். நான் தான் இருக்கிறேன், நானே தான் இருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கிறேன். அதற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை என்ற தெளிவான ஞானம் அவனிடத்துல இருக்கு. ஆனாலும் இந்த ஞானத்தோடு இந்த உலகத்தில் அவன் என்ன பண்றான்? எல்லா விவகாரங்களும் சிறப்பாக செய்து கொண்டிருப்பான். இது அடுத்தபடியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சாரம். ஆக பகவான் ஸ்லோகத்தில் ஒவ்வொரு காரகமாக சொல்லி அதில் காரக புத்தி இல்லை, பிரம்ம புத்தி இருக்கின்றது என்று சொல்ல போகின்றார். நாம் உதாரணம் ஒன்று எடுத்துக்கொண்டு பார்க்கலாம். சாப்பிட்றதுக்கு பாருங்க, அதுக்கு சாப்பிட்றதுக்கு பிராணாக்னி ஹோமம் அல்லது பிராணாக்னி ஹோத்திரம் அப்படி சொல்லி ஒரு பேர் இருக்கு. நம்ம சாப்பிட்றது சாப்பிடல் என்பது லௌகீகமாக செய்வது என்றாலும் கூட இதிலும் 5 காரகங்கள் இருக்கின்றன. உணவு உட்கொள்வது யார்? அவர் தான் கர்த்தா. சாப்பிட்ற ஆள் யாரோ அவர் தான் கர்த்தா, போக்தா, உண்பவர். கர்ம, எதை சாப்பிடுகின்றோமோ ஆப்ஜெக்ட், அது என்ன? இட்லியோ, தோசையோ, கஞ்சோ, கூழோ, பொங்கலோ, இல்லையா, இது கத்திரிக்காய் சாம்பாரோ, பரோட்டாவோ, ஏதோ ஒன்று, நெய் ரோஸ்டோ ஏதோ ஒன்று உள்ளே போயிட்டு இருக்கு, அதுதான் கர்ம. யஜ்ஞத்தில் ஹவிஸ், இங்கே அன்னம். ஆமாம். 3வது கரணம் எது? சாப்பிட்றதுக்கு பயன்படுகின்ற நம்முடைய கைதான் இங்கு அர்ப்பணம், கை கருவி. உணவுக்கு வயிற்றுக்கு எடுத்துகிட்டு போதே உணவை, அதுக்காக தான். அப்புறம் 4வது அதிகாரணம், இதையும் 2ஆக எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று தான் இங்கே சொல்லியிருக்கின்றார், வயிறு, அதற்குள் உள்ள அக்னி 2வது. அதுதானே பிறந்த அன்னிலிருந்து பிறந்த குழந்தைக்கு சக்கரை தண்ணி வச்ச உடனே என்ன சப்பு கொட்டி சாப்பிடுது? அதுக்கு யார் சொல்லி கொடுத்தா இது இனிப்புன்னுட்டு? என்னமா ருசிச்சு சாப்பிடும்? அன்னிலிருந்து இந்த ஜீவன் பிரிகின்ற வரை இந்த சாப்பிடுறது நின்றுதான். ஒரு நாளாவது 80 வயசு ஆயிடுச்சு, நீ சாப்பிடவே வேண்டாம் சொல்லியிருக்க அந்த வயிறு. இதுவரை எவ்வளோ சாப்பிட்ருப்போம்? எத்தனை 1000 இட்லி சாப்பிட்ருப்போம், எத்தனை கேலன் காப்பி குடிச்சிருப்போம், எத்தனை 1000 அரிசி சாப்பிட்ருப்போம், எவ்வளோ முருங்கைக்காய் போச்சு, எவ்வளோ கத்திரிக்காய் போச்சு, எவ்வளோ பூசணிக்காய் உள்ள போச்சு, எல்லாத்தையும் அரைச்சி ஜீரணம் பண்ணி தள்ளிடுச்சே. என்ன வயிறு இது? என்ன ஒரு சிஸ்டம் பாருங்க. அக்னி உள்ள இருந்துட்டு செரிச்சு தள்ளிட்டு வேகவே இல்லைன்றான். பாதி வேகறது என்ன? அது வயிற்றுக்குள்ளே நடந்துருது, அதுவும் அக்னி தானே. இது அது பார்த்துருது வேலை. என்ன ஒரு சிஸ்டம் பாருங்க பகவான் பண்ணது. ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த உடலுடைய சிஸ்டத்தை நினைச்சா நிறைய ஆச்சரியங்கள் நமக்கு இருக்கு. இன்னும் இந்த உலகத்தில் அவனுடைய சிருஷ்டியில என்னென்ன ஆச்சரியம் இருக்கு, அதைத்தான் விஞ்ஞானிகள் இன்னும் மாள முடியல, கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ரொம்ப அழகாக சொன்னாங்க, இந்த புறக்கருவி கொண்டு ஆராய்கிறான் விஞ்ஞானி, அகக்கருவி கொண்டு ஆராய்கிறான் மெய்ஞானி. எதை ஆராய்கிறான் விஞ்ஞானி? எதை ஆராய்கிறான்? படைப்பை ஆராய்கின்றான். ஆனால் ஞானி படைத்தவனே ஆராய்ந்து தானாக புரிந்து கொள்றான். இதுதான் பெரிய விசேஷம். தாய்மன்னர் அழகாக ஒரு இடத்த சொல்வார், உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுறும் என் ஏழுமைதான் என்னே பராபரமே. உன்னால் உணர்த்தப்பட்ட இந்த உலகத்தையே நான் நினைச்சிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், அது ஏழுமே சொல்றார். ஆனா உணர்த்துகின்ற உன்னை நான் நாடவில்லைன்னு சொல்றார். அதை உணர்த்தும் உனை நாடாது உணர்ந்தவையே நாடி இணக்கமுறும் என் ஏழுமைதான் என்னே பராபரமே. நல்ல ஒரு வார்த்தை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, வயிற்றுல அக்னி ஒன்று இருந்து என்ன பண்றது? ஜாட்டர் ஆக்கின்னு சொல்றாங்க பாரு, ஜீரணம் பண்ணிக்கிட்டே இருக்கு, வேக வச்சுக்கிட்டே இருக்கு. ஆக அடுத்து உட்கார்கின்ற ஆசனம், அதையும் அதிகாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இங்க அக்னி, அதுதான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து 5வது காரகம் பலன். இங்க என்ன பலன்? பசி நீங்குதல். யாகத்தினுடைய பலன் என்ன? பொதுவாக எந்த யஜ்ஞ யாகம் செய்தாலும் சொர்க்காதி பலன்களை தான், சொர்க்க பலனை தான் முக்கியமாக நினைப்போம். இங்கு பலன் பசி நீங்குதல், சாப்பிடுதல் என்ற லௌகீக செயலுக்கு அதில் காரகங்களில் 5வதாக பலன் பசி நீங்குதல். இவ்விதம் பிரம்ம ஞானியானவன் சாப்பிடும்பொழுது அவன் என்ன சொல்கின்றான், என்ன செய்கின்றானாம்? சாப்பிடுகின்ற நானும் பிரம்மம், சாப்பிடப்படுகின்ற உணவும் பிரம்மம், கை வழியாக உணவு உள்ளே செல்கின்றது, அந்த கையும் பிரம்மம். இதனால் வரும் பலன் என்ன? அதுவும் பிரம்மமே. சாப்பிடும் விஷயத்தில் கூட எனக்கு துவைத புத்தி கிடையாது, யஜ்ஞத்திலும் இருமை என்ற உணர்வு கிடையாது. ஆனால் நம்ம என்ன இவ்வளவு அர்த்தம் தெரிஞ்சு அந்த ஸ்லோகத்தை சொல்றோமான்னா சொல்லலை, ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும். ஆக இங்க அர்த்தம் என்னவென்றால் எல்லாமே பிரம்மம். சாப்பிடுகின்ற தட்டில் என்ன விழுகின்றதோ
அதுவும் என்ன? பிரம்மா. சொல்றார் ஒருத்தர், அப்போ அந்த உணவை குறை சொல்லாது, ஏன் சொன்னால் பிரம்மத்தை குறை சொன்னது ஆகிவிடும். அது ஒரு நல்ல பழக்கம். எது கிடைச்சதோ ஆரோக்கியத்துக்காக உணவு தேடுறது தப்பு இல்லை, அதை குறை சொல்லணும்னு சொல்றதுக்காக சொல்ல, அதை பழகிக்கொள். அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு பழக்கம். அது அன்னம்னா நிந்தியாத், அதே நேரத்தில் அன்னத்தை வீணாக்காது, அதுவும் இருக்கு. அன்னம் பகு குர்வீத்த, அன்னத்தை நிறைய உற்பத்தி செய், அதுவும் சொல்லியிருக்கு. எல்லாம் நமக்கு அன்னலட்சுமி எழுதி போட்டிருக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சுவாமிஜி அதெல்லாம் பண்ணியிருக்கார் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. ஆக ஒருத்தர் பெரிய புஸ்தகம் எழுதியிருக்கா, அன்னம் பகு குர்வீத்த, அன்னத்தை நிறைய உற்பத்தி செய்யுங்க. அதை பற்றி ஒரு ஆக இங்கே பிரம்மத்தை குறை சொன்னது ஆகிடுமா? இதை சாப்பாட்டை குறை சொன்னா, சாதாரண உணவு உட்கொள்வது முதல் கொண்டு எல்லாவற்றிலும் காரகங்கள் இருக்கின்றது, இருமைகள் இருக்கின்றது. அந்த காரகங்கள் எல்லாம் பிரம்மன் என்று பார்க்கின்றான் சொல்றார். எல்லாம் ஆக சாப்பிட்றதுக்கு முன்னே இந்த மந்திரத்தை சொல்வதனால் நாம் உதாரணத்திற்கு சாப்பாட்டு மந்திரமாக எடுத்துக்கொள்கின்றோம். ஆனால் பகவான் யாகத்தை, யஜ்ஞத்தை தான் எடுத்துக்கொள்கின்றார். எந்த செயலையும் எடுத்துக்கொண்டாலும் அந்த எல்லா செயல்களிலும் இந்த அனைத்து காரகங்கள் 2, 4, 6, 5 ஏதோ இருக்கும், இருந்து கொண்டு இருக்கும். இப்போதான் நம்ம ஸ்லோகத்துக்குள்ள போறோம். ஸ்லோகத்தை பார்க்கலாம். பிரம்ம அர்ப்பணம். அர்ப்பணம் சொல்லி சொன்னா அர்ப்பியதே அனேன இதி அர்ப்பணம். அர்ப்பணம் சொல்லி சொன்னா சமர்ப்பணம் செய்தல், அப்படி ஒரு அர்த்தம் இருக்கு. கருவி, ஸ்பூன், கரண்டி என்ற ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இன்ஸ்ட்ருமெண்ட் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. இங்க கரணம் என்றால் கொடுத்தல் என்ற அர்த்தமும் இருக்கின்றது. இத்தனை அர்த்தமும் ஒரு சொல்லுக்கு இருக்கின்றது. எதனால் ஒன்றை கொடுக்கின்றோமோ அதற்கு பெயர் அர்ப்பணம், கரண்டின்னு அர்த்தம். இங்க நம்ம சாப்பிட்றதுல கையின்னு சொல்லி ஒரு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம். இங்கு பிரம்மத்தையும் அர்ப்பணத்தையும் சமப்படுத்துறார். பிரம்ம அர்ப்பணம். இங்கும் இலக்கண விசாரம் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்கு. இலக்கணம் வந்தா நமக்கு என்ன ஆடும் தெரியுங்களா? போர் அடிச்சிடும். எல்லா வகுப்புல இலக்கண வகுப்பு தான் போர் அடி. ஆசிரமங்கள்ல இலக்கண வகுப்பு, வியாக்கரண வகுப்பு இருக்கும். எப்போ 10 மணிக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். அன்னைக்கு ஆசிரமத்தில் ஒரு டிஃபன் இருக்கும். சில நேரத்தில் என்ன தெரியுங்களா? பொங்கல். பொங்கலுக்கு நாம் வச்சிருக்க பேர் என்ன தெரியுங்களா? ஸ்லீப்பிங் டோஸ். ஆமாம். அதை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அந்த நேரம் அதை வயிற்றுல போய் பெரிய வேலை பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் இலக்கண வகுப்பாக வரும். அப்படி ஆனந்த உறக்கம். அப்படி பொங்கலை நாம் சொன்ன ஸ்லீப்பிங் டோஸ் சொன்னா, ஒரு தம்பி சொன்ன, சாமி இந்த பஞ்சாமிர்தம் இருக்க அது ஸ்லீப்பிங் டோஸ் இல்லை, அது அனிஸ்தீஷியானிட்டான். அது அளவுக்கு அதிகமாக சேர்த்தா அது அதை விட வேலை பண்ணணும். இதெல்லாம் ஆசிரமத்தில் பேசுகிற சிரிப்பு விஷயங்கள். ஆக இங்கே பிரம்ம அர்ப்பணம் சொல்லி சொன்னா கடைசி அர்த்தம், இந்த உலகம் எந்த ஒரு பொருளை அர்ப்பணம், கருவி, கரணம் என்ற புத்தியுடன் விவகாரம் செய்து கொண்டிருக்கின்றதோ அந்த இடத்தில் அந்த காரக புத்தியானது நீக்கப்பட்டு அர்ப்பணம் என்ற புத்தி நீக்கப்பட்டு பிரம்மம் என்ற நோக்கு, பார்வையானது நமக்கு கிடைக்கின்றது. அதுதான் பிரம்ம அர்ப்பணம் என்பதில் 2 சொற்கள் இருக்கு. பிரம்ம அர்ப்பணம் 2 சொல் இருக்கு. அதில் ஒரு சொல் நீக்கப்பட்டு என்ன, பிரம்மன் மட்டும் இருக்கின்றதாக பகவான் இங்கு உபதேசம் செய்கின்ற. அர்ப்பணம் என்பதை நீக்கி அங்கு இருப்பது பிரம்ம மட்டுமே. அதே போல பிரம்ம ஹவிஹி, எதை இந்த உலகமானது ஹவிஸாக பார்த்து கொண்டுள்ளதோ அந்த ஹவிஸை நீக்கி ஞானி அதையும் பிரம்மமாக பார்க்க. அதே போல பிரம்ம ஆக்னோ, எதை உலகம் அக்னியாக பார்த்து கொண்டுள்ளதோ அந்த அக்னியையும் என்ன பண்ற, அக்னி என்பதை நீக்கி அதையும் பிரம்மமாகவே புரிந்து கொள்கின்றான், பார்க்கின்றான். இந்த விளக்கம் என்ன? பிரம்ம அர்ப்பணம் என்பது ஒரே விபக்தி, ஒரே ஒரு வேற்றுமை தான், ஒரே வேற்றுமையில தான் வருகின்றது. இதுல ஒரு உதாரணம் சொல்ல, ராமர் வீரர். ராமர் வீரனாக இருக்கின்றார். இந்த இரண்டும் ஒரே வேற்றுமையில் வருகின்றது. ராமர் என்பது சப்ஜெக்ட், வீரர் என்பது இங்க என்னென்ன சப்ஜெக்ட் போல இருக்கு. ஆங்கிலத்தில் சப்ஜெக்டிவ் காம்ப்ளிமெண்ட் சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இலக்கணத்தில் 2 சொற்கள் வந்தால் 2 பதார்த்தங்கள் இருப்பது போல அந்த சொற்கள் காட்டினாலும் உண்மையில் அங்க பார்த்தா ராமர் என்பது ராமரைத்தான் குறிக்கும், வீரர் என்பது யாரை குறிக்கிறது? ராமரை தான் குறிக்கும். 2 சொல்லுமே ராமரை தான் குறிக்கின்றது இல்லையா? ஆகவே அது போல பிரம்ம அர்ப்பணம் என்றால் அர்ப்பணமாக, கருவியாக நாம் எதை பார்க்கின்றோமோ அந்த கருவி என்ற புத்தி நீக்கப்பட்டு பிரம்ம புத்தி ஞானிக்கு இருக்கின்றது. அதுக்காக இந்த உதாரணம். சுருக்கமாக சொன்னால் பிரம்மத்தினிடத்தில் அர்ப்பணத்தினுடைய அபாவம், இல்லாமையை இங்கு காட்டுகின்றார், பார்க்க வேண்டும். பிரம்மத்தையே அல்லது பிரம்மமாக பார்க்கின்றார். ஆக பிரம்மத்தினிடத்திலே அவிஷ்ணுடைய அபாவத்தை பார்க்கின்றார். பிறகு என்னவா? ஏக புத்தி, ஒரே ஒரு புத்தி தான் இருக்கின்றது அவருக்கு. நமக்கு அது கூட இல்லைன்றது வேற விஷயம்.
புத்தி இருந்தாதானே ஏக புத்தி, அநேக புத்தி. எந்த ஒன்றினால் நெருப்பிற்குள் ஒன்று தியாகம் செய்கின்றோமோ அதற்கு அர்ப்பணம் என்று பெயர். அஞ்ஞானிகள் எதை கரண்டி அர்ப்பணம் என்று கருதுகிறார்களோ அது ஞானிக்கு பிரம்மன். அதான் ரொம்ப அழகா சொல்ல. இலக்கணப்படி பிரம்ம அர்ப்பண அஸ்தி என்று தான் இந்த வார்த்தை முடிந்துள்ளது. பிரம்மமானது அர்ப்பணமாக இருக்கின்றது, அது பிரம்ம என்பது அர்ப்பணமாக இருக்கின்றது. ராமன் வீரனாக இருக்கிறார் என்பது போல இரண்டும் இங்கு சமப்படுத்தப்படுகிறது. இங்கேயும் ஒரு இலக்கண விஷயம் சொல்றார், பாஷ்யக்காரர் சொல்லியிருக்கிறது. அதையும் பார்த்துருவோம், எதுக்கு விட்டு வைக்கிறோம், அதையும் பார்த்துடலாம். அதை என்ன பண்ணுவாங்கன்னா இலக்கண வார்த்தையில சாமான்யாதி கரண்யம் அப்படி சொல்லுவாங்க. இரண்டு சொற்களும் ஒரே வேற்றுமையிலே ஒரே சந்தி வாக்கியத்தில் இருந்தால் அதை சாமான்யாதி கரண்யம் அப்படி சொல்லுவாங்க. வேதாந்தத்துல உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஜீவன் பிரம்மமாக இருக்கின்றான், ஜீவன் பிரம்மனாக இருக்கின்றான். ஜீவக பிரம்ம அஸ்தி என்பதுல ஜீவனையும் பிரம்மனையும் சமப்படுத்துகின்றோம். ஜீவன் பிரம்மன் ரெண்டு ஒன்றாக இருக்கின்றது. அதன் அர்த்தம் ஐக்கியம் என்பது. ரெண்டுமே ஒன்று என்றால் அங்கு ஐக்கியம் வந்து விடுகின்றது. அந்த ஐக்கியத்துக்கு சாமான்யாதி கரண்யம் சொல்லுவாங்க. ரெண்டும் ஒன்றாகத்தான், ஒன்றுதான் என்று சொல்லும்போது அதை சமப்படுத்தி சொல்வது. இது வேற அது வேற இல்லை, ரெண்டுமே ஒன்றுதான் என்பது சாமான்யாதி கரண்யம் அது ஒரு அர்த்தம். ஒரு கால் ஜெகத் பிரம்ம அஸ்தி அப்படி ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறோம். இந்த உலகம் சிவமயம். அப்போ இந்த ஜெகத் பிரம்மமாக இருக்கின்றதா சொன்னா, இந்த ஜெகத் பிரம்மமாக இருக்கின்றதா என்றால் இங்கே என்ன அர்த்தம் சொல்லணும், ஜெகத் என்று தனியாக ஒன்று இல்லை என்று ஜெகத்தை நீக்கி அங்கு பிரம்ம மட்டுமே இருக்கின்றது. பிரம்ம ஏவ அஸ்தி அந்த அர்த்தத்தை சொல்லும் பொழுது அங்க ஒன்றை நீக்கி ஒன்றை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்கின்றோம். ஜீவனும் பிரம்மனும் ஒன்று என்பதில் ரெண்டுமே சமப்படுத்தி சாமானியத்தி காரண்யம் அது நமக்கு வந்தது. இங்க என்ன சொன்னா, இங்கு ஜெகத் இல்லாமல் பிரம்மனை மட்டும் எடுத்துக்கொண்டு புரிந்து கொள் சொல்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. மாலை நேரம், இரவும் இல்லை முழு பகலும் இல்லை, அந்தி சாய்கின்ற நேரம், நடந்து போயிட்டு இருக்கோம் ஒரு கிராமத்துக்கு. அந்த கிராமத்து முன்னே ஏதோ ஒரு போஸ்ட் இருக்கு. அந்த போஸ்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த தோற்றத்துல அது கோஸ்ட் போல தெரிஞ்சு வச்சுங்களேன். போஸ்ட் ஆனது கோஸ்ட் போல தெரிஞ்சது. ஒருத்தர் சொல்றார் இல்ல அது பேய் போல இருக்கு, இல்ல அது கம்பம் சொல்றார். இல்ல ஒருத்தர் சொல்ல இல்ல அது திருடன் நின்றுகிட்டு இருக்கான்னு சொல்றார். அதுல என்ன பண்றோம், இல்லை என்று அந்த திருடனை நீக்கி அது கம்பம் தான் அப்படி சொல்லி புரிந்து கொள்கின்றோம். ஒன்றை நீக்கி ஒன்றை மட்டும் எடுத்துக்கொள்கின்றோம். இதற்கு பெயர் பாதாயாம் சாமான்யாதி கரண்யம். ஆமா, அங்க சாமான்யாதி கரண்யம் என்பது ரெண்டுமே சேர்த்து அங்க பிரம்மம் சொல்லி புரிஞ்சுக்கிறோம். ஜீவனும் பிரம்மனும் ஏக்கமேவ ஐக்கியம் சொல்லி புரிஞ்சுக்கிறோம். இங்க ஜெகத் எடுத்து ஜெகத் பிரம்மனாக இருக்கின்றது என்றால் ஜெகத்தை நீக்கி பிரம்மத்தை மட்டும் எடுத்துக்கொள்வது. பாதாயம் என்றால் பாதை பண்றதான் நீக்குவது சொல்லி அர்த்தம். ஆமா, இந்த மித்யாவை பத்தி சொல்லும் போது சொல்லுவோம், எது ஞான பாத்தியம் தது மித்யா. எது அறிவினால் நீக்கப்படுமோ அது மித்யா சொல்லுவோம். கண்ணுல தெரியுது காணல் நீர், கண்ணுக்கு தெரியுது. ஆனா அறிவில் என்ன பண்றாது, உண்மையில் அது நீர் இல்லை, அது நனைக்காது, அது தாகத்தை தீர்க்காது. அந்த அறிவு வந்த பிற்பாடு அது என்ன பண்ணும், தோற்றமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி எதை அறிவினால் நீக்குகின்றோமோ அனுபவத்திற்கு இருக்குமோ அதை மித்யா சொல்லுவோம். அது போல இந்த இடத்துல அறிவினால் பாதா சொன்ன நீக்குதல் சொல்லி அர்த்தம். பாதா சொன்ன நெகேஷன், நீக்கல். ஆக சமப்படுத்துதல் ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று இரண்டுக்கும் முழுமையான ஐக்கியம், அதையும் சமப்படுத்துவோம். இன்னொன்று ஒன்றை நீக்கி ஒன்றை காட்டுவதற்காக சமப்படுத்துவோம். எங்கெல்லாம் வேதாந்தத்தில் ஜெகத்தும் ஈஸ்வரன் ஒன்று என்று சொல்கின்றதோ அங்கெல்லாம் ஜெகத்தை நீக்கி ஈஸ்வரனை காட்டுவது. இது பாதாயாம் சாமான்யாதி கரண்யம். சாமி எல்லா கிளாஸ் இப்படிதான் இருக்குமான்னு சொல்லி கேட்காதுங்க புதுசா வந்தவங்க. இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் இப்படி அர்த்தம் சொல்றதுக்காக இலக்கணம். இது வரைக்கும் இந்த இலக்கணத்தை நான் பார்த்ததே இல்லை, கீதையில பார்த்தது இல்லை, உபநிஷத்துல வேணா ஒரு ஒன்று இடத்துல பார்த்துருக்கிறோம். பிரம்மசூத்திரத்துல நிறைய வரும். அதனாலதான் ஒரு ரொம்ப பேருக்கு பிரம்மசூத்திரம் வேண்டாம் இப்படிலாம் சேர்த்து புரிஞ்சுக்கணும். என்ன இது ஒன்றும் இல்லை, நம்மளோட அறிவை இன்னும் கொஞ்சம் நல்லா தீட்டுவது அல்லது நமக்கு இன்னும் நல்ல விஷயங்களை கொடுக்கறதுக்காக சொன்ன விஷயம். அது அவரவருடைய மன ஏற்பை பொறுத்து அது அமைகின்றது. ஆக அர்ப்பணத்தினுடைய அபாவத்தை பிரம்மன் இடத்தில் பார்த்தல். பேதங்கள் கிடையாது, காரகங்கள் பிரம்மன் இடத்தில் இல்லை என்று பார்ப்பது. ஆக பிரம்ம அர்ப்பணம் என்றால் எது அர்ப்பணமாக அஞ்ஞானிக்கு கருவியாக பேதமாக தெரிந்து கொண்டுள்ளதோ அது ஞானிக்கு வெறும் பிரம்ம மாத்திரமே என்று பொருள். இவ்வாறு எல்லா இடத்துல அந்த பேத புத்தியை நீக்குகின்றது. ஆக பிரம்ம ஹவிகி, யாகம் செய்யும்பொழுது அதை நான் செய்கின்றேன் என்று நினைப்பார்கள். ஆனால் ஞானிக்கு என்ன,
அந்த அவிசம் என்ன? பிரம்மமே. அப்ப பிரம்மமானது பிரம்மத்தின் துணை கொண்டு பிரம்மத்தை அவிசில் இடுகின்றது. என்ன? ஆமா, எஜமானன் தன்னை பிரம்மமாக நினைத்து அந்த அவிசை அர்ப்பணம் என்ற கரண்டியினால் போடுற. அப்ப மூணுமே என்ன? இந்த பாவனை அவனுக்கு இருக்கு, ஆனா செயல் நடக்கிறது. இனி அக்னி என்ன? இங்கு பிரம்மனை உணர்ந்து கொண்ட ஞானிக்கு அக்னியும் பிரம்மமே. அடுத்த சொல் பிரம்மநாகுதம், எஜமானனால் என்று பொருள். எஜமானன் இங்கு பிரம்மன் என்று சொல்லப்படுகின்றான். இது கர்த்தாவை குறிக்கின்றது. ஆக பிரம்ம ரூபமாக உள்ள எஜமானனால் இங்கு குதம் யாகமானது செய்யப்படுகின்றது. ஹவனம் கிரியா குதம். ஆமா, பிரம்மன் என்ற கருவியினால், பிரம்மன் என்ற பொருளை பிரம்மன் என்கின்ற அக்னியினால் பிரம்மனால் செய்யப்படுகின்றது. இதான் இந்த சுலோகத்தின் அர்த்தம். அனைத்திலும் பிரம்மத்தை பார்க்கின்றான். இந்த துவைதம் இல்லாததாக பிரம்மத்தை அவன் புரிந்துள்ளான் என்பது இங்கு சாரம். இரண்டாவது வரி பாருங்க சாமி, இன்னும் இருக்கா? பிரம்மைவ தேன கந்தவ்யம், பிரம்ம ஏவ தேன கந்தவ்யம். பிரம்ம புத்தியுடன் உள்ள இந்த ஞானி அடைகின்ற பலன் என்னவாக இருக்கின்றது? பிரம்ம ஏவ, பிரம்மம்தான் அவனுடைய இந்த விளைவுனுடைய பலனாக இருக்கு. அவன் அடைகின்ற பலன் என்ன? பிரம்ம மட்டுமே. தேன கந்தவ்யம், அடையப்படுவதும் பிரம்மம்தான். இது பலனை குறிக்கின்றது. அதாவது நீயும் பொம்மை நானும் பொம்மை நினைச்சு பார்த்தா எல்லாம் பொம்மை சொல்றது போல அதுவும் பிரம்ம இதுவும் பிறந்த பூர்ணமத்தை அதான் சொல்றான். அத்தக பூர்ணம் இதம் பூர்ணம், பிரம்ம மட்டும்தான் இருக்கின்றது இல்லையா? பூர்ணமத்தக பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் உதச்சது பூர்ணஷ்ய பூர்ணமாதாய. பூர்ணத்தில் பூர்ணத்தை எடுத்த பிற்பாடும் எஞ்சி இருப்பது பூர்ணம் ஏவ அவசிஷியது, பூர்ணம்தான் எஞ்சி இருக்கின்றது. பூர்ணம்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம கொழுக்கட்டில் இருக்கிற பூர்ணம் நினைச்சிட போறோம். அதான் ஒருத்தர் சொன்னார், அந்த கொழுக்கட்டில் இருக்கிறதும் பூர்ணம் தான், இந்த கொழுத்த கட்டில் இருக்கிறதும். அந்த பூர்ணம் என்பது அளவிட முடியாதது, நிறைவானது. இங்க பூர்ணம், இந்த கொழுத்த கட்டில் இருக்கு பூர்ணம்னு என்னன்னு சொன்னா ஆத்மா பிரம்மன். நல்ல ஒரு வார்த்தை அது. கொழுக்கட்டில் இருக்கிறதும் பூர்ணம் தான், சந்தோஷத்தை கொடுக்கறது. இந்த கொழுத்த கட்டில் இருக்கிறதும் பூர்ணம் தான், சந்தோஷத்தை. சின்ன வயசுல சொல்லிடலாம், இந்த கொழுக்கட்டெலாம் செய்யும்பொழுது அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, மாவெல்லாம் வச்சு போடணும். நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அம்மான்னு சொல்லி இப்போ உட்காந்துருக்கோம். கொஞ்ச நேரத்தில் மாவு தான் இருக்கும், பூர்ணம் தீர்ந்து போயிட்டு இருக்கு. அம்மா பார்க்க நீ ஹெல்ப் பண்ணது போதும் நீ போ, அது ஒரு சந்தோஷம். அது போல இந்த கொழுத்த கட்டைக்குள்ள இருக்கிறது என்னவா? அந்த ஆத்மா தான், பிரம்மன் தான், பூர்ணம். அழகா இருப்பார் பூரணம். ஆக தேன கந்தவியம், அடையப்படுவதும் பிரம்மம் தான். இது பலனை குறிக்கிறது. தேனை என்றால் ஞானியினால் பிரம்ம புத்தியுடன் இவ்விதம் செய்கின்ற செயல் செய்தவனுடைய பலன் சொர்க்கமோ நரகமோ இல்லை, பிரம்மம் தான். அனைத்திலும் பிரம்மத்தை பார்க்கின்ற ஞானியினால் அடையப்படுவதும் அடைய வேண்டுவதும் பிரம்மம் தான் சொல்லி சொல்றார். மேலும் ஞானிக்கு இன்னொரு அடைமொழியும் கொடுக்கப்படுகின்றது. என்னவென்றால் பிரம்ம கர்ம சமாதினா. ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் அதுல. தேனை என்றால் அவனால், எப்படிப்பட்டவனால்? எல்லா பொருளிலும் பிரம்மத்தை பார்ப்பவனால். இரண்டாவது அர்த்தம், எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்ப்பவனால், எல்லா பொருளிலும் பிரம்மத்தை பார்ப்பவனால். இரண்டாவது அர்த்தம், எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்ப்பவன். பார்வை என்ன? அந்த திருஷ்டியை உடையவன். ஆக பிரம்ம கர்ம, பிரம்மத்தையே கர்மமாக பார்க்கின்றான். சமாதி சொல்லி சொன்ன இந்த இடத்துல அறிவை உடையவன் சொல்லி அர்த்தம். சமாதினா சொல்லி சொன்னா அந்த அறிவை உடையவன். சமாதி என்றால் இங்கு சித்தம். சித்தம் என்றால் நம்முடைய அறிவில் இருக்கக்கூடிய தெளிவு, ஞானம், அறிவு உடையவன். சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சொன்னான். சத்தத்தினுள்ளே சதாசிவம் காட்டி, சித்தத்தினுள்ளே சிவலிங்கம் காட்டி, அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் கணுமுட்டு நின்ற கரும்புளை காட்டி ரொம்ப அழகா சொல்லிட்டு போறாள். அது போல சமாதி என்று சொன்னால் ஞானம் இல்ல, அந்த அறிவை உடையவன். ஆக இங்க முதல் அர்த்தம், எல்லா செயலிலும் பிரம்மத்தை பார்க்கின்ற புத்தி உடையவனால் என்ன பலன் அடையப்படுகின்றது? அதுவும் பிரம்மமே. எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்ப்பதே இவனுக்கு கர்மம். நாம சொல்ல, உனக்கு எப்ப பார்த்தா இதே வேலையா போச்சுன்ற பாருங்க. ஞானியுடைய வேலை எல்லா பொருளும் பிரம்மத்து, அதுக்காக அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கான்ல. அவன் அறிவு எல்லாமே அந்த சிவமயம், பிரம்மமயம், பிரம்மமாரி. சர்வத்திர தர்ஷனம் பிரம்ம கர்ம. ஒவ்வொருவருக்கு ஒரு கடமை, டியூட்டி, கர்மம் உண்டு. ஞானியுடைய கர்ம செயல் என்னவென்றால் எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பார்த்தல். அதுதான் அவருக்கு வேலை, வேற தொழில் இல்லையான்னா. சில நேரத்துல இந்த சமுதாய பணிக்கா சில இடத்துல போனோம்னா அவங்க கேட்குற கேள்வி, உங்களுக்கு வேற தொழிலே இல்லையாண்ணா? என்ன பண்றதுக்கு, இதுதாங்க எங்க தொழில். அவர் இன்னும் கோபமாயிடுவார், இரிட்டேட் ஆயிடுவார். போகையா, அந்த அனுபவம்லாம் நிறைய இருக்கும். சில இடத்துல தான் வரவேற்பு கிடைக்கும், பல இடத்துல விரட்டி தான் அனுப்பியிருக்காங்க.
உங்களுக்கு வேற வேலை இல்லை, இதெல்லாம் வந்துட்டீங்க போக. ஆக சமாதி சொல்லி சொன்னா உடையவன், அப்படிப்பட்ட செயலில் அறிவை புத்தியை உடையவன் வைத்தவன். எமக்கு தொழில் கவிதை என்னார், நாட்டு குழைத்தல். ரொம்ப அழகான வார்த்தை எல்லாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. எமக்கு தொழில் கவிதை, நாட்டு குழைத்தல் பாரதியினுடைய வார்த்தை. ஆக சித்தத்தை ஸ்தாபனம் செய்வது சமாதி. இதில் ஸ்தாபனம் சொல்லி சொன்னா சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். இந்த அடியவர்கள் தொகை அடியார்கள் வகை எல்லாம் பாடி வரும்போது சித்தத்தை சிவன் பாலே வைத்தார்க்கும் அடியேன். யாரெல்லாம் தன்னுடைய எண்ணத்தை எப்பொழுதும் சிவனிடத்துல வைத்திருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாருக்கும் அடியேன்னு சொல்லி சொன்னார் தொகை அடியார்கள். அதுபோல எல்லா இடத்திலும் பிரம்மத்தை பார்த்தல் என்ற கர்மத்தில் மனதை உறுதியாக வைத்தவன் என்று இங்கு அர்த்தம். ஆக முதல் அர்த்தத்துக்கு இரண்டாவது அர்த்தத்துக்கு உள்ள வேறுபாடு என்னவென்றால், எல்லா கர்மத்திலும் பிரம்மத்தை பார்த்தல் சொல்லி சொல்றோம். இரண்டாவது பொருள், பிரம்மத்தை பார்த்தல் என்ற கர்மத்தை செய்து கொண்டுள்ளான் அப்படின்னு சொல்லலாம். அவன் பிரம்மத்தை எல்லாவற்றும் பார்க்கின்ற செயலை செய்து கொண்டுள்ளான். அவனுக்கு செயல் என்னவென்றால் எல்லாவற்றிலும் பிரம்மத்தை பிரம்மமாக அறிவில் பார்த்து கொண்டிருப்பதுதான் அவனுக்கு வேலை. இது ஒரு விதமான நிதித்தியாசனம் தான். இப்படிப்பட்ட ஞானியினால் என்ன பலன் அடையப்படுகின்றதோ அதுவும் பிரம்ம. இவ்விதம் இந்த முழு ஸ்லோகம் என்ன செய்கின்றது என்றால், துவைத தர்சனத்தை நீக்கி இதில் பிரம்ம மாத்திர தரிசனத்தை நமக்கு காட்டி தருகின்றது. பிரபஞ்சம் என்று சொன்னாலே இது பேத புத்தியோடு இருப்பதுதான். பேத புத்தி என்றால் துவைத்தம். அந்த துவைதத்தை இருமையை நீக்கி பிரம்ம தத்துவத்தை காட்டி கொடுத்து இந்த ஞான கர்ம சந்நியாசத்தினுடைய தலைப்பு கருத்தை, மைய கருத்தை இந்த ஸ்லோகத்தோடு பகவான் இந்த அத்தியாயத்துடைய மைய கருத்தை நிறைவு செய்கின்றார். ஆக சாப்பிடு மந்திரமாக இதை சொல்கின்றோம். இதில் சாப்பிடுபவன் போக்தா கர்த்தா, சாப்பிடப்படும் பொருள் அன்னம் ஹவிகி, சாப்பிட உதவுகின்ற வாய் கை கருவி, அந்த உணவு செல்கின்ற வயிறு இருக்க அது அதிகாரணம் ஆதாரம், வயிற்றுக்குள் உள்ள அக்னி, இதனுடைய பலன் பசி நீங்குதல், இவை அனைத்தையும் பிரம்மனாக அவன் பார்க்கின்றான். இந்த ஆளிலையில கிருஷ்ண படுத்துட்டு அவருடைய காலினுடைய கட்டவரில் எடுத்து வாயில் அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பார். அது என்னவா, சாப்பிடுபவனாகிய நானும் சாப்பிடப்படும் பொருளும் ஏக்கமே ஒன்றுதான். அந்த கருத்து இங்க வருது. ஆளிலை கிருஷ்ணன் பார்த்திருப்போம் நம்ம, குழந்தை கிருஷ்ணன். சாப்பிடுபவரும் சாப்பிடப்படும் பொருளும் ஒன்றுதான். பகவான் தன்னையே தான் சாப்பிடுறான். இந்த பூஜைகளில் சில நேரத்தில் பிள்ளையார் மஞ்சளில் பிடிச்சி வைப்பாங்க, ஆனால் சில நேரத்தில் வெள்ளத்திலையும் பிள்ளையார் பிடிச்சி வச்சிருப்பாங்க. வெள்ளம் நைவேத்தியத்துக்கு பழம் இல்லை, மறந்து போச்சு, இல்லை. அப்போ என்ன பண்ணார் அவர், அந்த வெள்ளை பிள்ளையாரில் கொஞ்சம் கிள்ளி அவருக்கே நைவேத்தியம் பண்ணிட்டார். புத்திசாலித்தனம் தான். அது போல சாப்பிட்றவர் அவர் தான், சாப்பிடப்படும் பொருளும் அவர். அப்படி என்ன அர்த்தம்னா, எல்லாம் அதுவாக தான் இருக்கு, வேற எதுவாக இல்லை, அதில் தான் நாம் இருக்கோம். ஆகவே அகம் பிரம்ம அஸ்மி, முடிஞ்சு போச்சு. இதுதான் எல்லா வேதாந்தங்களும் சாரமாக ஒரு வேதாந்த மாணவன், ஒரு முமுட்சு, ஒரு ஜிக்ஞாசு புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக சாஸ்திரம் கொடுத்த ஒரே வார்த்தை, நீ அந்த பிரம்மமே பிரம்மமாக இருக்கின்றாய் என்பது கூட இல்லை. இருந்தாய் இருப்பாய் சொல்ல, நீ பிரம்மமாக இருக்கின்றாய், தத்துவமசி. புரிஞ்ச மாணவன் என்ன பண்றான், நான் அந்த பிரம்மமே அங்க இருக்கிறேன்னு சொல்றது ஆள் இல்லை, இருப்பது ஒண்ணுதான். ஆக என்னை தவிர இந்த உலகில் சாப்பிட வேறு ஒன்று கிடையாது என்பது என்னோட பொருள். இப்படி சாப்பிட உணவு சாப்பிடுபவன் என்ற பேத புத்தி இல்லாமல் பிரம்மத்தை தரிசனம் செய்ய காட்ட அந்த உணர்வுக்கு நாம் எப்படி செல்வது என்பதை சம்பிரதாயமாக இந்த மந்திரமானது அழகாக நமக்கு சொல்லி கொடுக்கின்றது. உண்மையில் உணவுக்கும் அந்த ஸ்லோகத்துக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன இவ்வளவு சொல்லிட்டு இப்படி சொல்றீங்க, ஆனால் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கு, அது உண்மையை சொல்லிடணும். ஆக ஞானிக்கும் உணவுக்கும் உண்பவனுக்கும் பேதமில்லை என்று சொல்ல சம்பிரதாயத்தில் அப்படி சொல்லி இருக்கின்றது. இதுதான் ஸ்லோகத்துடைய சாரம். நாம் உபயோகப்படுத்தினாலும் தப்பில்லை. நம்முடைய பாவனை எப்படி அப்படித்தானே, அது உணவு மந்திரமாக சாப்பிட்றது அது இறைவனுடையது அப்படி சொல்லி நினைச்சுதான் சாப்பிட்றோம், தப்பு இல்லை. இந்த ஸ்லோகத்தை எப்படி தவறாக புரிந்து கொள்வது அதையும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி, பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.